இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான நெத்திலி மீன் தொக்கு தான் சேர்க்கிறோம். நெத்திலி மீன் கருவாடு கிடையாது, நெத்திலி மீன் தொக்கு தான். அம்மா தொக்கு நீங்க எப்படி செய்வீங்க, இதுல முள்ளு இருக்கு, அதை எடுத்து சாப்பிடும் போது நமக்கு மாட்டிக்காதா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சதை பகுதி இருக்குல்ல அதை மட்டும் வச்சு இன்னைக்கு ஒரு தொக்கு செய்ய போறோம். வாங்க இது ஈஸியா எப்படி டேஸ்டா குழந்தைங்களுக்கு கூட இந்த தொக்கு செஞ்சு கொடுத்துடலாம். அதுங்களும் சாப்பிடுங்க ஈஸியா. எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த தொக்கு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊத்திக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க. தொக்கு அப்படின்னாலே கொஞ்சம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதுல வெந்தயம் 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஜீரகம் 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 15ல இருந்து 20 மிளகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கேன். இது இதுல சேர்த்துடலாம். இதுல ஒரு 10 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்குங்க. இதுல ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெருசா இருக்கிற வெங்காயமா 1 எடுத்துக்கோங்க. சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துக்குவோம். இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். 1 கிலோ அளவுக்கு நெத்திலி மீனுக்கு நான் சொல்ற அளவுகள் அப்படியே போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நெத்திலி மீன் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். நான் பாருங்க, இது இருக்கு இல்லையா, அந்த நம்ம கையை வச்சுட்டு இப்படி வகுந்து விட்டோம்னா அப்படியே வகுந்துக்கும். இது பாருங்க, இந்த மாதிரி முள்ளுல 2 பக்கமும் இருக்கிறது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா வந்துடும். இந்த கையை விட்டு இந்த சைடும் இதை எடுத்துட்டீங்கன்னா அழகா வந்துடும். இங்க பாருங்க, அழகா வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா மீனையுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், இதுல 2 தக்காளியே பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்டையும் இதுல ஊற்றிடணும். இது நல்லா சுருளா வதங்கணும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு தக்காளியோட பச்சை மணம் போக நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இதோட பச்சை வாசம் போக நல்லா வதங்கட்டும். இப்ப பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன், 2 ஸ்பூன் புளி கரைச்சி வடிகட்டி திக்கா எடுத்திருக்கேன். இந்த புளியை இதுல ஊத்திடலாம். ஊத்திட்டு இப்ப என்ன பண்ணுவோம், நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். எல்லாமே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த நேரத்துல என்ன பண்ணலாம், நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க இந்த நெத்திலி மீன் எல்லாத்தையும் எடுத்து இதுல போட்டுடலாம். இது உடைஞ்சாலும் கவலை இல்லை, இது அப்படியே முழுசா இருந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா இதுல இருக்க முள்ளெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்றதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க. அப்படியே லட்டு மாதிரி எடுத்து சாப்பிட சூப்பரா இருக்கும். இப்போ ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இது என்ன பண்ணுவோம், லேசா இந்த மாதிரி மூடி வைக்கலாம். ரொம்ப ஃபுல்லா கவர் பண்ணக்கூடாது, லேசா மூடி வைக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்பதான் நல்லா செவந்து நல்லா உங்களுக்கு தொக்கு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தொக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்ட்டு.
இதுக்கு நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நல்லா பிச்சு போடுங்க. பிச்சு போட்டு நல்லா இந்த மாதிரி போட்டு விட்டு நல்லா ஒரு கலந்துட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதை சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா இட்லியை சுட சுட வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தொக்கு சூப்பரா நெத்திலி மீன் தொக்கு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இன்னைக்கு நெத்திலி மீனை நம்ம உள்ள இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்ல ஒரு அருமையான தொக்கு தான் செஞ்சிருக்கோம். இந்த தொக்கு எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெங்காய சாம்பார் வச்சுட்டு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா தயிர் சாதம், ரசம் சாதம், இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே தொக்கோட இந்த மீனை எடுத்து போட்டு சாதத்துல பிரட்டி சாப்பிடுங்க, அருமையா இருக்கும். இந்த தொக்கு சின்ன பசங்க கூட சாப்பிட்றலாம். ஏன்னா முள்ளே இல்லாம நம்ம செஞ்சிருக்கிறதுனால நல்ல டேஸ்டாவும் இருக்கும். நம்ம சாதாரணமா சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடும் போது அப்படியே எடுத்து தைரியமா சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை எடுத்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ. பாருங்க, இப்ப சாதாரணமா சிக்கன் எல்லாம் இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டோம்னா எப்படி சாப்பிடுவோம், தைரியமா சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான். முள்ளே இருக்காது, நல்ல சாஃப்டா இருக்கும். உள்ளுக்குள்ள இந்த தொக்கோட இந்த எசன்ஸ் ஃபுல்லாவே, இந்த புளியோட டேஸ்ட், தக்காளி வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாமே இதுல உரைச்சிருக்கும். வேற லெவல்ல இருக்கு.